தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் திடீரென கொட்டி தீர்க்கும் இந்த கோடை மழையால் அனைத்து தரப்பினரும் உற்சாகம் அடைந்திருக்கின்றனர் என்றே கூற வேண்டும். கொடைக்கானலிலும் பெய்ய தொடங்கிய மழையால் சுற்றுலா பயணிகள் உற்சாகம் அடைந்திருக்கின்றனர். திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் பரவலாக தற்போது மழை பெய்து வருகிறது. ரிஜி, தமிழகத்தில் கோடை வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் இன்று மதியம் முதல் தென் மாவட்டங்கள் மற்றும் மலை பிரதேசங்களில் வானிலை அதிரடியாக மாறியுள்ளது. கனமழைக்கான எச்சரிக்கை எதுவும் விடுக்கவில்லை என்றாலும் காற்றின் திசை மாறுபாடு இருப்பதால் 3 நாட்கள் மழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்திருந்த நிலையில் அதற்கு ஏற்றாற் போல பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. குளிர்ச்சியில் நனையும் மலைகளின் இளவரசி கொடைக்கானல் என்றே குறிப்பிட வேண்டும். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தது. இன்று காலை முதலே வெயில் வாட்டி வதக்கிய நிலையில் நண்பகல் வேளையில் காலநிலை சற்றென்று மாறியது. கொடைக்கானல் நட்சத்திர ஏரி, பேருந்து நிலையம், ஏரிச்சாலை, நாயுடுபுரம், மூஞ்சிக்கல், அண்ணா சாலை மற்றும் சீனிவாசபுரம் ஆகிய பகுதிகளில் மிதமான சாரல் மழை பெய்தது. ஏரியில் படகு சவாரி செய்த சுற்றுலா பயணிகள் மலையில் நனைந்தபடி உற்சாகமாக சவாரி செய்தனர். இந்த கோடை வெயிலுக்கு இதமாக இருக்கும் என கொடைக்கானல் சென்ற சுற்றுலா பயணிகள் இந்த மழையினால் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். கொடைக்கானலின் கிராமப்புற பகுதிகளான வில்பட்டி, அட்டுவம்பட்டி, பள்ளங்கி போன்ற இடங்களிலும் மழை பெய்துள்ளதால் நீண்ட நாட்களுக்கு பிறகு நிலவும் குளிர்ச்சியான சூழலால் விவசாயிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதே போலவே திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களிலும் மதியத்திற்கு மேல் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்து வருகிறது. திருநெல்வேலியில் பார்த்தீர்கள் என்றால் பாளையங்கோட்டை, கிருஷ்ணாபுரம், ரெட்டியார்பட்டி, என்ஜிஓ காலனி பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது. தென்காசியில் கடையம், ஆவுடையானூர், சுரண்டை அருகே உள்ள வாடியூர் ஆகிய பகுதிகளிலும் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. தென்காசி தாலுகா சங்கரன் கோவிலிலும் பாவூர் சத்திரம் பகுதிகளிலும் தூறல் தொடங்கி மழையாக மாறியுள்ளது. மேலும் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் என்ஜிஓ காலனி பகுதியில் மின்னல் தாக்கியதால் மிகப்பெரிய இடிச்சத்தம் கேட்டதாக அப்பகுதியில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நீண்ட இடைவெளிக்கு பிறகு பெய்துள்ள இந்த கோடை மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவுவதால் பொதுமக்கள் நிம்மதி அடைந்துள்ளனர். ரிஜி, எனினும் இடி மின்னல் சமயங்களில் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். இதுவே தற்போது தென் மாவட்டங்களிலும் மற்றும் கொடைக்கானலில் இருக்கும் மழை நிலவரம். ரிஜி.